திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தென்தாரை பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ பெரியகாளியம்மன் திருக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழா வெகுவிமரிசையாக நடைபெற்றது. இதில் சுமார் 40,000 பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் செய்த இடமாகவும் விராட மன்னனின் தலைநகராகவும் விளங்கிய விராடபுரம் என்ற பெருமைக்குரிய தாராபுரம் சோழர் ஆட்சி காலத்தில் இராஜராஜபுரம், வஞ்சிபுரி, வீரதாபுரம் உள்ளிட்ட பெயர்களால் அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் தாராபுரம் என்ற பெயர் நிலை பெற்றது. வடக்கு நோக்கி பாயும் புண்ணிய நதியான அமராவதி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்நகரம் ஆன்மீகச் சிறப்புமிக்க நகரமாக திகழ்கிறது. இந்நகரின் தென்பகுதியில் வடக்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு பெரியகாளியம்மன் திருக்கோவிலில் புதிய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சிற்ப சாஸ்திர விதிகளின்படி கருங்கற்களால் புதிய கற்பகிரகம், அர்த்தமகா, வசந்த ஊஞ்சல் உள்ளிட்ட மண்டபம் மற்றும் நவக்கிரக மண்டபம் ஆகியவை பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளன. மேலும் சாலை கோபுரம் மற்றும் 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் வண்ணச் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மூலவரான அருள்மிகு பெரியகாளியம்மன், அருள்மிகு விநாயகர், அருள்மிகு முருகப்பெருமான் மற்றும் நவக்கிரகங்களுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலய ஆவர்த்தன பூஜைகளை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு புண்ணிய நதிகளில் புனித நீர் எடுத்து வந்து மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. விழாவில் திருப்பூர், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த சுமார் 40,000 பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.